வணக்கம் கோவை மக்களே. மதுரையில் 24ஆம் தேதி ஈவெண்ட் பண்ணியிருந்தோம் ஈவினிங். நீங்கள்லாம் வந்தீங்க, அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, என்னை கௌரவிச்சிங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அடுத்தது அப்படியே கொங்குக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம். ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால 8:30 மணிக்கு கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கான பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவங்க சீக்கிரமாக டிக்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. மதுரையில் நிறைய பேர் மதுரையிலேருந்தே வந்தீங்க, ஆனால் சில பேர் சென்னை அது மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்க. கோயம்புத்தூர் ஈவெண்ட்டில் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும். அடுத்த ஈவெண்ட் சென்னையில் நிச்சயமாக நடக்கும். திருச்சியிலையும் ஒரு ஈவெண்ட் இருக்குது. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு. விஷ்ணு நம்மளோட பேச வந்திருக்கிறார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ப்ரொக்ராஸ்டினேஷன், ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். இதை தடுக்கிறது எப்படி? நான் எப்படி ஒரு விஷயத்தை தள்ளி போடாமல் உடனே டிசைட் பண்ணி செயல்படுறது? இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஏன்னா சில நேரத்தில் ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் வெரி குட். இதில் டைமிங் மாதிரி தான். அதை நீங்கள் கரெக்டான கரெக்டான டைமில் ஆடணும். சம்டைம்ஸ் நீங்கள் முன்னாடியே ரொம்ப குயிக்காக ஆடிட்டிங்கனாலும் ப்ராப்ளம், ரொம்ப லேட்டாக ஆடினீங்கனாலும் ப்ராப்ளம். ஸோ ஒரு காரியத்தை பண்ணுறச்ச யூ ஷுட் ஸ்டார்ட் வித் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட் அட் தி ரைட் டைம். இப்போ நீங்கள் ரொம்ப ஏர்லியாக பண்ணிட்டா கூட யூ வில் பீக் டூ ஏர்லி. அந்தந்த காலத்துக்கு அந்தந்த சமயத்தில் அந்தந்த டைமில் தான் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒருத்தட்டு விற்க போகிறீங்கன்னு வைங்க, அவருக்கு அந்த டைமில் அந்த ப்ராடக்ட் நீட் இருந்தால் தான் நீங்கள் அதை விற்க முடியும். தெர் இஸ் நோ பாயிண்ட் டு ட்ரைங் டு செல் அ ப்ராடக்ட் unwanted for him. At that time it is unwanted. when he is ready, நீங்கள் ஈஸியாக விற்க முடியும். இல்லாட்டா அவருக்கு ஒரு நீடு இருக்குது, அவருக்கு தெரியல, நீங்கள் அவருக்கு சொன்னீங்கன்னா அந்த நீடு புரியும். அதனால தான் இவர் சொல்கிற மாதிரி nobody can stop an idea whose time has come. விக்டர் ஹியூகோட ஃபேமஸ் கோட், மன்மோகன் சிங்னால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நோபடி கேன் ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம். ஸோ எ டைம் ஹேஸ் டு கம் ஃபார் அன் ஐடியா டு ஒர்க். நீங்கள் சொல்கிறது எப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆன்சர். எக்ஸாமுக்கு நான் எப்படி படிக்கிறது எப்படி முன்னாடி போகிறது, அதெல்லாம் ஹேபிட்டு, லூப்பு, கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பட் நீங்கள் ஒரு சேல் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் நீட் நாட் பி எ பேட் திங். நான் இதை படிப்பில் சொல்ல உடனே சார் தான் சொன்னார் படிப்பு அப்படின்னு. சப்போஸ் யூ ஹேவ் டு மேக் அ ப்ரெசன்டேஷன், நீங்கள் முன்னாடி ப்ரெசன்டேஷனை பண்ணி வச்சு யூஸு கிடையாது. பிகாஸ் தென் தி ஐடியா மே சேஞ்ச். அண்ட் சம்டைம்ஸ் இஃப் தெர் இஸ் அ டைம் கம்ப்ரஸர்ஸ்னு வச்சுக்கோங்க, டெட்லைன் இஸ் ஷார்ட், தென் இட் மே பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு போருக்கு போகிறோன்னு வைங்க, ஒரு தீவில் இறங்குறேன்னு வைங்க, முதல்ல அந்த போட்டை தீ கொளுத்திட்டுப்பான். ஏன்னா நீங்கள் எஸ்கேப்புக்கு ரூட்டே கிடையாது. எதர் ஜெயிக்க போகிறீங்கன்ற தோத்துற போகிறீங்க. தெர் இஸ் நோ கோயிங் பேக். ஸோ யூ பர்ன் த போட் சும்மா. அதாவது எஸ்கேப் ரூட் இல்லாமையே யூ ஹாவ் டு டூ இட். ஸோ ஆஸ் இஃப் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இதை குறைச்சிட்டிங்கன்னு வைங்க, எது டைம் ஃப்ரேமை குறைச்சிட்டிங்கன்னு வைங்களா, தென் இட் ஒர்க்ஸ் பிரில்லியன்ட்லி. எனக்கு அட்லீஸ்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது வரைக்கும் எந்த ஸ்பீச்சுக்கும் நான் யோசித்து இதுதான் பேச போகிறேன்னு நான் யோசித்து பேசினது கிடையாது. இந்த ஈவெண்ட்டில் நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஈவெண்ட்டில் ஏறுற வரைக்கும் நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியாது. இந்த ஸ்லைட்ஸுங்கிறது இவன் கியூஸ். பட் நான் எக்ஸாக்டாக என்ன பாயிண்ட் பேச போகிறேன், என்ன டெலிவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி. ஆக்சுவலி நீங்கள் ஸ்லைடை பார்க்கும்போது தான் டிஸ்டர்ப் ஆகுறீங்க. நீங்களா ஃப்ளோவாக பேசினா கண்டினியூஸ். இப்போவே அப்படி தானே சார்? ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி குட், பட் தெர் ஆர் டைம்ஸ் when you have to speak in a formal occasion. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு யூ ஹாவ் டு கீப் ஒர்க்கிங். ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் இருக்கணும், ஒரு எண்ட் இருக்கணும். அந்த ஸ்டார்ட்டையும் எண்டையும் நீங்கள் பாயிண்ட்ஸில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஈத்தோஸ், பேத்தோஸ், லோகோஸ் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது.
It should touch your emotions. It should talk about history. It should talk about everything. அதை கம்பைன் பண்ணி ஒரு நல்ல ஸ்பீச்சாக கொடுக்கணும். எல்லாமே வந்து ஸ்பர் ஆஃப் தி மூமெண்ட்டில் யூ ஷுட் பி ஏபிள் டு. இந்த நேருவோட ஃபஸ்ட்டு ஸ்பீச் வந்து ரொம்ப பாப்புலர். தட் இஸ் வாட் ஹீ ஸ்போக் அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் தி மிட் நைட் அவர். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி கிரேட் ஸ்பீச்சஸ் இன் ஹிஸ்ட்ரி அது. வைல் த வேர்ல்ட் ஸ்லீப்ஸ் இந்தியா வில் அவேக் டு லைஃப் அண்ட் ஃப்ரீடம்னு பேசினார். அப்போ அவரை கேட்டதை வந்தபோது நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு. அவர் சொன்னது நான் ஏதோ நோட்ஸ் எல்லாம் கிறுக்கினேனே தவிர, பட் ஐ வாஸ் இன் நோ மூட் டு ஸ்பீக். நான் அவர் எந்த மூட்லேயும் இல்லை. ஏன்னா லாகூர் எரிஞ்சுன்னு இருந்தது. இன்றைக்கி வேணால் உங்களுக்கு பாகிஸ்தானுங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். அன்றைக்கி அம்ரித்சரும் லாகூரும் பக்கத்து தெரு, பக்கத்து ஸ்ட்ரீட்டு. 1930 லாகூரில் தான் நம்ம கம்ப்ளீட் ஃப்ரீடம் வாங்கிறதுன்னு நம்ம சபதம் எடுத்துட்டதும் 1930 இன் லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ். ஸோ அன்றைக்கி இருந்தவங்களுக்கு லாகூரும் அம்ரித்சரும் ட்வின் சிட்டிஸ். 40 கிலோமீட்டர் கூட டிஸ்டன்ஸ் கிடையாது. இன்றைக்கி அந்த பாகிஸ்தான் லைன் வாகா பார்டர் இல்லைன்னா இது ரெண்டும் ஒரே சிட்டியே இருக்கும். தஞ்சாவூரும் திருச்சியும் இப்போ ரொம்ப க்ளோஸாக வர மாதிரி அம்ரித்சரும் லாகூரும் would have become very close. லாகூர் தான் கேபிட்டலாக இருந்திருக்கும், க்ளோஸாக ஆகியிருக்கும். ஸோ எனக்கு லாகூரை பற்றி தான் நினப்பு. நான் என்ன பேசுகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொன்னார். அதே மாதிரி இந்த வாஷிங்டனில் லாங் மார்ச்சுக்கு அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங் பேசுகிறாரு. அதை பேச ஆரம்பிக்கும் போது ஒரு லேடி அவரை ப்ராம்ப்ட் பண்ணுறாரு. டெல் தெம் அபவுட் யுவர் ட்ரீம், டெல் தெம் ஒன்று. அப்போ தான் ஷீ ப்ராம்ப்ட்ஸ் ஹிம் டெல் தெம் அபவுட் அ ட்ரீம்னு. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறார் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு, விச் இஸ் அ வெரி ஐகானிக் ஸ்பீச். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக எல்லாம் போக முடியாது. ஸோ யூ ஹாவ் டு, ஒன் ஆஃப் தி வேஸ் டு டூ திஸ் இஸ் டு பர்ன் யுவர் பிரிட்ஜஸ் அண்ட் ரெடியூஸ் தி டைம். ஸோ யூ வில் ப்ரொடியூஸ் யுவர் பெஸ்ட்டு. நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுப்பீங்க. ஏன்னா உங்கள் லைஃபே டிபெண்ட்ஸ் ஆன் தட். யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் தட். நீங்கள் கேட்குற ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து நான் படிக்கணும், நான் படிக்காமல் இருக்கிறேன், நான் ஸ்கில் கற்றுக்கணும், நான் ஸ்கில் கற்றுக்காமல் இருக்கேன். இது நான் சொன்னது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ஒரு பர்டிகுலர், நான் படிக்கணும் படிக்காமல் இருக்கேன், புஸ்தகம் படிக்க முடியல, இதெல்லாம் ப்ரொக்ராஸ்டினேஷன் இல்லை. இதெல்லாம் பிகாஸ் உங்களோட ஹேபிட் லூப் இஸ் நாட் ஃபார்ம்ட். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கும் இதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ ரீடிங் இஸ் நாட் அ ஹேபிட். ஸோ யூ ஹவ் டு மேக் ரீடிங் அ ஹேபிட். அதுக்கு வந்து யூ ஹவ் டு ஹேவ் அ ட்ரிகர், யூ ஷுட் ஹேவ் அ ரொட்டீன், யூ ஷுட் ஹேவ் அ ரிவார்ட். படிக்கிறதுக்கும் ஒரு ட்ரிகர், ஒரு ரொட்டீன், ஒரு ரிவார்டு. நான் 45 நிமிஷம் படித்தேன் நான் கன்சிஸ்டண்ட்டாக. அந்த பொமடிரோ டெக்னிக்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் 45 மினிட்ஸ் படித்தேன்னா 15 மினிட்ஸ் பிரேக். திரும்பி நான் 45 மினிட்ஸ் படித்தேன்னா 15 மினிட்ஸ் பிரேக். 3வது வாட்டி நான் 45 மினிட்ஸ் படித்தேன்னா ஐ டேக் அ 30 மினிட் பிரேக். ரிவார்டிங் மை செல்ஃப், ரிவார்டிங் யுவர் செல்ஃப். ஸோ இதுதான் ரிவார்டு. அந்த ரிவார்டுக்காக நீங்கள் ரொட்டீன். இந்த ட்ரிகர், ரிவார்டு, ரொட்டீன். ட்ரிகர், ரொட்டீன், ரிவார்டு. ட்ரிகர், ரொட்டீன், ரிவார்டு. அது ஹேபிட்டாக மாறும். அது ஹேபிட்டாக மாறும். ஓகே, ரிவார்டை எதிர்பார்க்காத ஒரு ஹேபிட்டாக ஒரு பாயிண்டில் மாறும். ரிவார்டு இல்லாமல் இருக்கவே முடியாது. ரிவார்டு இல்லைன்னா ஹேபிட்டு. சிகரெட் ஊதுறது, தண்ணி அடிக்கிறது, இது எல்லாமே இதில் தான் வரும். வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், ஹேபிட் ஃபார்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெகுலரிட்டிக்கும் ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கும் கொண்டு வராதீங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு ஆளை தூக்கிறதா வேண்டாமா, ஒரு ஆளை வேலையில் வச்சுக்கிறதா வேண்டாமா, ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணுறது, இந்த ஆர்டருக்கு எவ்வளோ நான் கோட் பண்ணுறது, இந்த ஆர்டருக்கு இப்போ நான் பிச் பண்ணட்டுமா வேண்டாமா, இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி பண்ணுறது, எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ண, இதெல்லாம் வந்து டாஸ்க்கு. இதுக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன் வரும். பட் நீங்கள் படிக்கிறது, எழுதுறது, விளையாடுறது, எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே ரொட்டீன். யூ ஹவ் டு டூ இட் எவ்ரி டே. ஸோ அங்கே ப்ரொக்ராஸ்டினேஷன் வராது. ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் வில் நாட் அப்ளை. எதுக்குலாம் வேலைக்காகாதுன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன், வாட் நீங்கள் டெய்லி பண்ண வேண்டியது உங்கள் வேலை, அதுக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒர்க் ஆகாது.
You have to do an important task. That is, then you procrastinate, wait, and then you decide for the right time. ஓகே, ஓகே. ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது அது தோனி முழுசா ஒரு இடத்துல அழகா ம், சொல்லுவான். கடைசி 2 ஓவர் வரைக்கும் கேம் எடுத்துன்னு போயிட்டோன்னா, நீ பேட்ஸ்மேன் ப்ரெஷரில் இருக்காங்கிற. பட் வாட் திங்க் ஆஃப் தி ப்ரெஷர் தட் தி bowler is under. Who handles that pressure better wins the game. But the skill is in அப்படி taking it so far. இந்த கேமை நீங்கள் தோக்காமல் அவ்வளோ டீப்பாக எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா, கடைசி 2 ஓவரில் என்ன ஆகும்னு யாருக்கு தெரியாது. பட் சின்ஸ் இட் இஸ் தோனி ஹூ இஸ் டெலிபரேட்லி டேக்கிங், அவர் டெலிபரேட்டாக கடைசியில் கொண்டு போனதுனால, யூ ஃப்ளஸ்டர் தி அதர் கை, யூ த்ரோ தி அதர் கை ஆஃப் தி ம், கேம். இது நேற்று நம்ம குகேஷுக்கும் கால்சன் கால்சனுக்கும் நடந்த மேட்ச்சில் அதுதான். He dragged it beyond a point where Carlson was forced to make the mistake and Carlson knew that he made the mistake. ஸோ அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு கடைசியில் இந்த ரியாக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே சார், ஃபைன். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் பற்றி ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.